நமது நாடு யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நண்பர்கள், உறவினர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதலில் இனிய வணக்கம். எனது காணொளிகளை, விழிப்புணர்வு காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள். நிறைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறீர்கள். அதனை நான் உணர்ந்து அதற்கு தகுந்தது வரை அடுத்தடுத்த காணொளிகளை நான் வெளியிட்டு வருகின்றேன். இருந்தாலும் பல நண்பர்கள் இன்னும் எனது நமது நாடு யூடியூப் காணொளிகளை தாங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து வருகிறீர்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க அன்புடன் வேண்டுகின்றேன். தற்பொழுது இந்த காணொளியில் நாம் பேச வேண்டிய பொருள் என்னவென்றால், துட்டு ஒட்டு போட்ட சாலைகளுக்கு துட்டு எதற்கு என்பதுதான் நமது கேள்வி. அதாவது தேசிய நெடுஞ்சாலைகள் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையகத்தின் நிர்வாகத்தால் தனியார் டோல் பிளாசாக்கள் மூலம் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இது அனைவரும் நாம் அறிந்ததே. குறிப்பாக சொல்லப்போனால் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் பல்வேறு தனியார் நிர்வாகங்களால் உருவாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. சில இடங்களில் நல்ல பராமரிப்புகள் இருக்கின்றது, பல இடங்களில் பராமரிப்புகள் சரியாக இல்லை. பொதுவாக தேசிய நெடுஞ்சாலைகள் என்றால் அந்த சாலைகள் குண்டு குழி இல்லாமலும் மேடு பள்ளங்கள் இல்லாமலும் முறையாக வலுவழுப்பாக பராமரிக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட காலங்களில் அவைகள் சுரண்டி எடுக்கப்பட்டு புதிய சாலைகள் போடப்பட வேண்டும். அடுத்து சாலையின் மைய பகுதியில் அரளி செடிகள் வைத்து எதிர்வரும் வாகனங்கள் கண்கள் வாகன ஓட்டிகளுக்கு கூசப்படாமல் இருக்க பராமரிக்கப்பட வேண்டும். அடுத்து சாலையின் மைய பகுதியில் விளக்கு வசதிகள் செய்யப்பட வேண்டும். பஸ் ஸ்டாண்டு பகுதிகளில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும். தேவையான கிராசிங் பகுதிகளில் ரிஃப்ளெக்டர் உடன் கூடிய பேரிகார்டுகள் அமைக்கப்பட வேண்டும். மக்கள் அதிகம் புழங்கும் பகுதியில் உயர்மட்ட கோபுர விளக்குகள் அமைக்கப்பட வேண்டும். அடுத்து சாலைகள் எவ்வித தூசியும் இல்லாமலும் குப்பைகள் இல்லாமலும் பராமரிக்கப்பட வேண்டும். இதுதான் நெடுஞ்சாலை துறை ஆணையத்தோட விதிகள். இந்த விதிகளை அந்த டோல் பிளாசாக்கள் கடைபிடிக்கின்றதா என்றால் மிகவும் கேள்விக்குறியான விஷயங்களாகத்தான் இருக்கின்றது. நம்மிடம் சாலைகளில் செல்லக்கூடிய பல்வேறு சாலை உபயோகிப்பாளர்கள், வாகன ஓட்டிகள் நம்மிடம் தினந்தோறும் குறை கூறி வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் சாலைகள் சரியாக பராமரிக்கப்படவில்லை, புதுப்பிக்கப்படவில்லை, விளக்கு வசதி இல்லை, கிராசிங் ரிஃப்ளெக்டர் வசதி இல்லை, கிராசிங் முறையாக மேடு பள்ளங்கள் இல்லாமல் சமதான பகுதியில் கிராசிங் கொடுக்கப்படவில்லை, மக்கள் கூடும் பகுதிகளில் உயர்மட்ட கோபுர விளக்குகள் அமைக்கப்படவில்லை. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வருகின்றன. இதனை அடுத்து நாம் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்பதால் திருச்சி மாவட்ட சாலைகளை ஆய்வு செய்தோம். திருச்சி மையப்பகுதி தமிழ்நாட்டின் மையப்பகுதியாக திருச்சி விளங்குகிறது. இந்த திருச்சியிலிருந்து கரூருக்கு, திண்டுக்கலுக்கு, மதுரைக்கு, சென்னைக்கு, புதுக்கோட்டைக்கு, தஞ்சைக்கு ஆகிய பகுதிகளுக்கு 6 தேசிய நெடுஞ்சாலைகள் சென்று வருகிறது. இந்த தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து டோல் பிளாசா வரி வசூல் செய்யப்பட்டு வருகிறது. ஆட்டோ, பைக்குகள் தவிர மீதி அனைத்து வாகனங்களுக்கும் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகின்றது. அது வருடந்தோறும் விலை ஏற்றத்துடன் வசூலிக்கப்படுகின்றது. அவர்களுடைய கருத்துக்களை அறிவது இல்லை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதில்லை. இந்த நிலையில்தான் தொடர்ந்து வரி வசூலிக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக நாம் திருச்சியில் செல்லக்கூடிய 6 தேசிய நெடுஞ்சாலைகளை ஆய்வு செய்ததில் திருச்சியிலிருந்து தஞ்சை மார்க்கமாக செல்லக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை என்றால் மிகவும் மோசமாக உள்ளது. இந்த சாலைகள் குறிப்பிட்ட காலத்தில் சுரண்டி பராமரிக்கப்படவில்லை. குறிப்பாக அரியமங்கலம், திருவெரும்பூர் ஆகிய மேம்பாலம், ரயில்வே மேம்பாலம் பகுதிகளில் பார்த்தோம் என்றால் ஒட்டு போட்ட சாலைகள் மிகவும் பழுதடைந்து அதனை முறையாக பராமரிக்காமல் புதிய சாலைகள் போட்டு புதுப்பிக்கப்படாமல் சாலைகளில் ஒட்டு போடப்பட்டுள்ளது. அந்த ஒட்டு போடப்பட்டுள்ளது. அதில் தடதடக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் பயணிக்கிறார்கள். அதனால் விபத்து வரக்கூடிய நிலையும் நிறைய உள்ளது. அடுத்து அரியமங்கலம் மேம்பாலம் சாலையில் தண்டவாளங்கள் மேலே போடப்பட்டுள்ளது, கான்கிரீட் நழுவடையாமல் இருப்பதற்கு. அந்த தண்டவாளங்கள்லாம் தற்பொழுது உடைந்து தடதடத்து வருகின்றன. இதனால் அங்கு
ஆபத்தில்லாமல் விபத்தில்லாமல் பயணிப்பதற்கு வாகன ஓட்டிகள் அங்கெங்கும் வளைந்து நெளிந்து செல்வதால் நிறைய விபத்துகள் நடப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது. இதனை எல்லாம் தட்டி கேட்க வேண்டிய இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இதனை தட்டி கேட்டதாக இல்லை. அதே நேரத்தில் இவர்களை கண்காணிக்க வேண்டிய மக்கள் பிரதிநிதிகளான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், அதிகாரிகள் இவர்கள் அனைவரும் நாளொன்றுக்கு பலமுறை சென்று வருகிறார்கள் பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகளில். ஆனால் ஒருவரும் அந்த பிரச்சனைகளை தட்டி கேட்பதாக இல்லை. அது ஏன் என்று தெரியவில்லை. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. இது ஒரு கட்டண சாலைகள் முறையாக பொதுவாக டோல் பிளாசா கட்டணம் வசூலிப்பதில் 40% அந்த சாலைகளை பராமரிப்பதற்குத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று விதிமுறை உள்ளதாக சொல்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த டோல் பிளாசாக்கள் ஏன் அந்த சாலையை முறையாக பராமரிப்பது இல்லை? இதனை ஏன் நெடுஞ்சாலைத்துறை ஆணையமும் தட்டி கேட்பது இல்லை? ஏன் அந்த சாலையில் பயணிக்கக்கூடிய மந்திரிகளாக இருக்கட்டும், அதிகாரிகளாகட்டும், எம்எல்ஏக்களாகட்டும், எம்பிக்களாகட்டும், இன்னும் பல்வேறு மக்கள் பிரதிநிதிகள் அதில் பயணிக்கிறார்கள். ஏன் இதனை தட்டி கேட்டு சரி செய்ய அவர்கள் முன்வர மறுக்கிறார்கள் என்பது சமூக நல ஆர்வலர்களுக்கும் நம்மை போன்றவர்களுக்கும் மிகவும் சந்தேகமாகத்தான் உள்ளது. இனி வருங்காலத்திலாவது தேசிய நெடுஞ்சாலைகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும். அதனை அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தட்டி கேட்க வேண்டும் என்று நமது நாடு யூடியூப் சேனல் விரைந்து கேட்டுக்கொள்கிறது. அதனை கண்டிப்பாக மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் கண்காணித்து உடனடியாக குண்டுகுழி இல்லாமல், மேடு பள்ளங்கள் இல்லாமல் சரியான சாலை வசதிகளை அமைத்து கொடுக்க உதவுவார்கள் என்று நம்புகின்றோம். தொடர்ந்து இந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையம் இந்த சாலைகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றதா என்று தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொளியை பார்த்து வரும் சமூக நல ஆர்வலர்கள், வாகன ஓட்டிகள், அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இதனை சரி செய்யும் வரை இந்த செய்திகளை, இந்த காணொளியை பல்வேறு நபர்களுக்கு பகிர வேண்டும் என்றும், நல்ல கருத்துக்களை எனக்கு பதிவிட வேண்டும் என்றும் இந்த நல்ல தருணத்தில் கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்து ஒரு நல்ல ஒரு செய்தியுடன் அடுத்த காணொளியில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.